அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. ஆட்டோமன் எம்பையர், உஸ்மானிய சாம்ராஜ்யம், உலகத்துடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம். உலகத்துடைய முக்கிய கண்டமான 3 கண்டங்கள், ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இந்த 3 கண்டங்களை இணைச்சி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், ஒரு 600 ஆண்டு காலம் ஒரு ஒரு நீண்ட ஆயுள் கொண்ட நிலைத்திருந்த ஒரு சாம்ராஜ்யம், வரலாற்றில் புகழ்பெற்ற ஒரு சாம்ராஜ்யம். ஆனால் அதே சமயம் இன்று மறைக்கப்பட்ட, அதனாலேயே மறக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம், உஸ்மானிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துடைய துவக்கம் எங்கிருந்து எப்படி வந்தது? இந்த சாம்ராஜ்யம் நிலைத்திருந்த காலம் வரை இந்த உலகத்தில் ஆச்சரியமான ஒரு விஷயம், பாசிச சக்திகள் எழவே முடியலை. இந்த சாம்ராஜ்யம் நிலைத்திருந்த காலம் எல்லாம் பலவீனம் அடைவதற்கு முன்பு வரைக்கும் ஆச்சரியம் என்ன, பாசிச சக்திகள் எழவே இல்லை. சாம்ராஜ்யம் விழுந்தது, உலகமும் பாசிசத்துக்குள்ளே போச்சு. இன்னைக்கு உலகமே ஒரு மாதிரியான ஒரு சூழலுக்கு போயிருக்கு, ஒரு குழப்பமான பதட்டமான ஒரு சூழலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கடிவாளமாக, குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்துகிறோமோ அந்த மாதிரியான ஒரு கடிவாளமாக இந்த சாம்ராஜ்யம் அமைஞ்சிருந்தது. இந்த சாம்ராஜ்யத்துடைய தலைநகரமாக இருந்தது துருக்கி. அந்த துருக்கியில் கான்ஸ்டான்டினோபிள், இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அவர்களுடைய தலைநகரம். ஒரு வரலாறில் ஒரு நீண்ட நெடிய ஒரு பதிவு பெற்ற இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி தான் நாம் ஒரு தொடராக பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சாம்ராஜ்யத்துடைய துவக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குது? ஒரு பேரரசு திடீர்னு எழும்புது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னொரு பேரரசு அங்கே விழுந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம், பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அங்கே பேரரசுகளே எதுவும் இல்லை, எல்லாமே சிற்றரசுகளாகவோ அல்லது இனக்குழுக்களாகவோ எல்லா இடமும் சண்டையிட்டு செதஞ்சு போயிருக்குதுன்னு அர்த்தம். அதே சூழல் தான் அன்றைய காலகட்டத்திலையும் நிலவிக்கிட்டு இருந்தது. இந்த சாம்ராஜ்யத்துடைய எழுச்சிக்கு சில காலங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்த உலகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக கட்டமைச்சிருந்தது அப்பாசியர்கள். மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்கா, இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்தியாவை தொற்றிருந்தது அவர்களுடைய எல்லைகள். அன்றைய காலகட்டத்து எல்லைகள் இந்தியா வரைக்கும் கூட தொற்றிருந்தது. ஸ்பெயின், அங்கேயும் இஸ்லாமிய ஆட்சி. வரலாறில் பதிவு செய்கிறவங்க எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் உலகத்தில் 2 இடத்துல கல்வி ஒளி வீசிக்கிட்டு இருந்தது. ஒன்று ஞானத்தின் மையமான பாக்தாத், அடுத்தது ஞானத்தின் மையமாகிய அந்தலூசியா. அந்தலூசியானா என்ன அப்படின்னா ஸ்பெயின். அங்கே இருந்தது உமையாக்களுடைய ஆட்சி. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள் மிக சிறுபான்மையாக இருந்த ஸ்பெயினுடைய ஆட்சி ஒரு ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. ஆனால் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருந்த அப்பாசியர்களுடைய ஆட்சி அதுக்கு முன்னாடியே பலகீனம் அடைஞ்சது அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. சரி, உஸ்மானிய பேரரசு காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அன்றைய காலகட்டம் வரைக்கும் பாக்தாத்தை மையமாக கொண்டு இஸ்லாமிய நாடுகள் இயங்கி கொண்டு இருந்தது. அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செங்கிஸ்கான் அவர்களுடைய படையெடுப்பு, மங்கோலியர்களுடைய படையெடுப்பு ஒட்டுமொத்த உலகத்தையும் புரட்டி போட்டுச்சு. ஒரு புதிய வரலாறு ஆசியா கண்டம் முழுக்க எழுதப்பட வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கி விட்டுச்சு. ஏன்னா மங்கோலியர்களுக்கு அந்த நேரத்தில் நாடும் கிடையாது, அவர்களுக்கு அரசாங்கமும் கிடையாது. அவங்க ஒரு நாடோடி கூட்டம் மாதிரி, காட்டுவாசிகள் மாதிரி தெரிந்து கொண்டிருந்த மக்கள். ஆனால் செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட சுத்தமான வீரன், ஒரு அறிவு மேதை, அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சமுதாயத்தாருக்கு ஒரு தேசம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதிகமாக இருக்கிற அந்த மங்கோலிய பகுதியிலேயே அவர்களை ஒன்று திரட்டி அவங்கள கட்டமைச்சு ஒரு தேசத்தை உருவாக்குறாரு. அதை தாண்டி நாடு பிடிக்கிற ஆசையும் அவருக்கு வருது. வரிசையாக எல்லா இடங்களும் வெற்றி கொண்டுக்கிட்டே வர்றாரு. மத்திய ஆசியா முழுக்க வெற்றி, துர்கிஸ்தான், கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லாமே வெற்றி தான். கடைசியாக இது எங்கே போய் நிற்குதுன்னா, பாக்தாத்துக்குள்ளேயே நுழைஞ்சு உலகத்துடைய அந்த ஞானத்தின் மையம்னு சொல்லப்பட்ட அந்த பாக்தாத்துக்குள்ளே அவங்க நுழையிறாங்க. அங்கே இருக்கிற கலீஃபாவை குதிரையாலேயே மிதித்து கொல்ல வைக்கிறாங்க.
காரணம் என்ன அப்படின்னா, ஏன் இவங்க வந்து குதிரையால் மிதித்து கொள்ள வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அப்பாசிய கலீஃபாங்கிறவர் வந்து ஒரு புனிதமானவராக பார்க்கப்பட்டார். அதாவது இஸ்லாமிய மதத்தில் வந்துட்டு அவர் ஒரு ஆன்மீக தலைவராகவும் இறைவனுக்கு நெருக்கமானவராகவும் பார்க்கப்பட்டார். அதனால் இவரை வந்து நம்ம கொண்ட நம்ம மேலே பாவம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அப்பாசிய கலீஃபா கடைசி கலீஃபாவை அப்படியே அவரை கார்பெட்டில் சுற்றி கொண்டு வந்து வெளியில் போட்டு குதிரையை வச்சு மிதிச்சு கொண்டாங்க. ரொம்பவும் அப்பாசிய சாம்ராஜ்யம் அந்த வீழ்ச்சி காலகட்டம் இப்படித்தான் இருந்தது. ரொம்பவும் சோகமான ஒரு விஷயம். அது இன்ஷால்லா தேவைப்பட்ட அது இன்னொரு பதிவில் அது வந்து நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, மத்திய ஆசியாவுக்குள்ளே இந்த மங்கோலியர்கள் ஊடுருவும் பொழுது பல கோத்திரத்தார்கள் அந்தந்த இடங்கள்லேருந்து மங்கோலியர்கள் எங்கெல்லாம் வந்து உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்களோ அங்கேருந்து அச்சத்தோடு தங்களுடைய மக்களை கூட்டி கொண்டு மற்ற இடங்களுக்கு, பாதுகாப்பான இடத்துங்களுக்கு போகிறாங்க. அப்போது அமுதரியா அப்படிங்கிற அந்த நதிக்கரையோரம் வசித்த பல இனக்குழுக்கள் அங்கிருந்து கிளம்பி பாதுகாப்பான இன்னொரு இடத்துக்கு போகுது. துர்க்மெனிஸ்தான், அப்புறம் அந்த துருகி கிட்ட அப்படின்னு வந்து அவங்க போகிறாங்க. அப்படி போன ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் அவுகூஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம். அந்த அவுகூஸ் அப்படிங்கிற அந்த கூட்டம் இவங்க தான் பின்னால் உஸ்மானியர்களாக மாறுறாங்க. அப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பதட்டமான ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து கழிக்கிறாங்க. ஆனால் பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செங்கிஸ்கானுடைய காலகட்டத்துக்கு பிறகு, செங்கிஸ்கானுடைய மரணத்துக்கு பிறகு அங்கே வந்து நிலைமை வந்து மாற ஆரம்பிக்குது. எப்படி மாறுது அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த மத்திய ஆசியா முழுக்க ஒரு விதமான நிம்மதி வந்து அந்த மக்களுக்கு வந்து வருது. அப்பா இனிமேல் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த மங்கோலியர்களால் மத்திய ஆசியா முழுக்கவே மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட போர் வீரர்கள் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க கையில் ஆயுதம் இல்லைன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி கொல்றாங்க அப்படின்னு சொன்னால், மனித உடல்களை பிச்சியே கொல்லக்கூடிய ஒரு மக்களாக அவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது குடலை உருவி வெளியே எடுப்பாங்க உயிரோடவே. இந்த அளவுக்கு வந்து ஒரு அருவருப்பான ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடிய ஒரு ஒரு கூட்டமாக வந்து இந்த மங்கோலியர்கள் வந்து இருந்து கொண்டிருந்தாங்க. அப்போ இதோடைய தலைவன் வந்து செங்கிஸ்கான். இப்போ அவர் இருந்த வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை வந்து இருந்து கொண்டிருந்தது. அப்போ இவருக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் வர்ற காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மகன்கள் வந்து தங்களுடைய ஆட்சிகளை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படின்னும் போது இந்த மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதி, அப்பா இனிமேல் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கேருந்து தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறின இந்த கூட்டம் இருக்குது பாருங்கள், அதாவது பல இனக்குழுக்கள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கோத்திரங்கள் எல்லாருமே தங்களுடைய தாய் நிலங்களுக்கு திரும்புகிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த அவுகூஸ் அப்படிங்கிற இந்த கூட்டம் இருக்குது பாருங்கள், இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய தாய் நிலத்துக்கே திரும்பலாம், தாய் நாட்டுக்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த கூட்டத்துடைய தலைவருடைய பெயர் தான் சுலைமான். இந்த சுலைமான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, இந்த மக்களாக போய் கொண்டு இருக்கும் பொழுது எதிரில் ஒரு நதி குறுக்கிடுது. அந்த நதியில் கடந்து செல்லும் பொழுது ஒரு காட்டாற்று வெள்ளம் அவர் அடிச்சுக்கிட்டு போயிடுது. அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இவர் அடித்து கொண்டு போனவுடனே அவர் இறந்துடுறாரு. அப்போ இறந்ததுக்கு பிறகு அந்த கோத்திரத்துடைய வழக்கப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து அவர்களுடைய அந்த கோத்திரம் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. 4 மகன்கள் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்கும் அவங்களுடைய மக்களை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ அதில் 2 கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய சொந்த நாட்டுக்கு தன்னுடைய தாய் நிலத்துக்கு வந்து திரும்புகிறாங்க. 2 கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே வந்துட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலேயே இங்கே இருந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம வந்து அங்கே போக வேண்டாம், இன்னும் சொல்ல போனால் பக்கத்தில் இந்த செல்ஜுக் ஆட்சி பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அவங்க கூட நம்ம போய் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த 2 கூட்டத்தில் இருக்கிற 2 சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு மூத்த சகோதரர் யார் அப்படின்னா அர்த்தக்ரல் அப்படிங்கிறவர், சுலைமான் அவர்களுடைய மூத்த மகன். இந்த அர்த்தக்ரல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாம் வந்து இங்கே வந்து இங்கேயே இருக்கலாம், செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இந்த செல்ஜுக் மன்னர்கிட்ட போய் தங்களுக்கான ஒரு நிலம், தங்குறதுக்கு தங்களுக்கு உரிமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு 2 படைகள் மோதுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு காட்சியை வந்து அவங்க பார்க்குறாங்க.
அந்த காட்சியை அவங்க பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். இவங்க 2 பேர் சண்டை போட போகிறாங்க, யாருன்னு தெரியல. ஒரு கூட்டம் பலமாக இருக்குது, இன்னொரு கூட்டம் பலவீனமாக இருக்குது. நாம் என்ன பண்ணலான்னு சொன்னால் பலவீனமான கூட்டத்தோடு சேருவோம், சேர்ந்து சண்டை போடுவோம். ஜெயிச்சா நம்மளுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு போர் கொள்ளை பொருளாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து இவங்க முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து பலவீனமான கூட்டத்தோடு போய் இவங்க சேர்ந்து போர் செய்கிறாங்க. அந்த பலவீனமான கூட்டத்தில் அவங்க செஞ்ச போர் சாகசங்களை விடவும் இவர்களுடைய வீர சாகசங்கள் அதிகமாக இருக்குது. யாரோடது? இந்த அவுக்கூஸ் கூட்டத்துடைய இந்த வீர சாகசம் வந்து இந்த போரில் அதிகமாக இருக்குது. அப்போ எதிரணியில் நின்ன கூட்டம் தோத்துருச்சு, அவங்க பின்வாங்குறாங்க. அதுக்கு அப்புறம் இந்த போருடைய முடிவுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த 2 கூட்டமும் யார் அப்படின்னு. இவங்க செல்ஜுக்குடைய படைகள், இவங்க பலகீனமான கூட்டம்னு போய் ஆதரவு அழைச்சாங்க பாருங்கள். இவங்க வந்து செல்ஜுக் படைகள், எதிரணியில் நின்னது தாத்தாரிய படைகள், அதாவது மங்கோலிய படைகள். அப்போ நம்ம கரெக்டாக தான் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த படையை அனுப்பிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த செல்ஜுக் மன்னருடைய மகன். இந்த மகன் வந்து இன்னொரு பகுதிக்கு மன்னராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க 2 கூட்டத்தை வந்து அவங்க அரவணைக்கிறாங்க. நீங்கள் வந்து எங்கேயும் போக வேண்டாம், நாங்களே உங்களுக்கு இடம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துடைய பேர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா சகுதார் துமானிச் அப்படிங்கிற ஒரு பெரிய புகழ்வாய்ந்த நகரம். அந்த நேரத்தில் அந்த நகரத்தை வந்து இவங்களுக்கு தாரவாத்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல வசிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பரிசு மாதிரி. இவங்களுடைய அரசாட்சிக்கு கட்டுப்பட்டு இவங்க வாழணுங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இது வந்து எந்த இடத்துல இது வருதுன்னு சொன்னால் ரோம சாம்ராஜ்யத்துக்கு அருகிலேயே இவங்களை வந்து குடி வைக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த அர்த்தக்கரல் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இவர் பேர் வைக்கிறாரு உஸ்மான் அப்படின்னு வைக்கிறாரு. இந்த உஸ்மான் அப்படிங்கிற இந்த குழந்தை இவர் தான் பிற்காலத்தில் ஒரு நல்ல இளைஞராக, வீரனாக, ஒரு சுத்தமான, ஒரு கண்ணியமான ஒரு அரசியல் தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் வந்து அந்த உஸ்மானிய சாம்ராஜ்யத்துக்கு அஸ்திவாரமிட்டதே இந்த குழந்தை தான். இந்த குழந்தை வந்து அதாவது இளைஞராக வளரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய போர்லலாம் வந்து இவங்க வந்து பங்கெடுக்கிறாங்க. அப்போ பங்கெடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஜூகியர்களுடைய இந்த அரசாட்சியில் வந்து இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பங்கு கிடச்சிக்கிட்டே போகுது. அதாவது இவங்க எங்கே போய் களமிறங்கினாலும் வெற்றி 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 தான், வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க போராட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, இந்த செல்ஜூகியர்களுடைய அரசாட்சிக்குள்ளேயே இவங்களுடைய கை வந்து ஒரு கட்டத்தில் மேலோங்க ஆரம்பிக்குது உஸ்மான் அவர்களுடைய காலகட்டத்தில். ஆனால் அந்த மக்கள் வந்து முழுசாக வந்து இவங்களை வந்து நம்புகிறாங்க, இவங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மக்கள் வந்து ஒரு சுத்தமான போர் வீரர்களாக இருந்தாலும் கூட, இந்த உஸ்மானியர்கள் வந்து சுத்தமான போர் வீரர்களாக இருந்தாலும் கூட இவங்க வந்து இந்த ஒப்பந்தத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்களாக வந்து இவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு திருமண வயது வருது உஸ்மான் அவர்களுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு துறவி வந்து இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பெண் இருக்காங்க, மல்காத்தூன் அப்படின்னு அந்த பெண்ணுடைய பேர். அந்த மல்காத்தூன் அவர்கள் வந்து ரொம்பவும் அழகாக இருப்பாங்க. அந்த அழகான பெண்ணை இவர் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த துறவி இருக்கார் பாருங்க, இந்த துறவிக்கு வந்து ஒரு பயம். இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, இல்லை நான் வந்து ஒரு துறவி, ஒரு பக்கீர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து பொண்ணு பொருள்லாம் எதுவுமே கிடையாது, சொத்து பற்றி எதுவுமே கிடையாது, நீங்களோ ஒரு மிகப்பெரிய அரசராக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்னுடைய மகளை வந்து நான் எப்படி கட்டி தருவேன் அப்படின்னு வந்து தயங்குறாரு. அப்போ எவ்வளோ வந்து இவர் வந்து எடுத்து சொல்லியும் வந்து மறுத்துடுறாரு. அந்த மறுப்புக்கு இவர் வந்து எதிர்த்து பேச முடியலை. உஸ்மான் அவர்கள் வந்து எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சூஃபிங்கிற இந்த ஞானி இருக்கார் பாருங்க, இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஞானி. இது போக இவருக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மத குரு மாதிரி உஸ்மான் அவர்களுக்கு ரொம்பவும் மதிப்பு வச்சுருந்ததுனால எதிர்த்தும் பேச முடியாத ஒரு சூழல். இந்த நேரத்தில் தான் உஸ்மான் அவர்களுக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வருது. அந்த கனவில் இந்த ஞானி இருக்கார் இல்லைங்களா, இவருடைய பேர் வந்து அதப் ஆலி. இவருடைய மார்பில் இருந்து ஒரு பிறை, அதாவது ஒரு சந்திரன் வந்து வெளிப்படுது, ஒரு பிறை வடிவில் வெளிப்படுது, ஒரு இளம் பிறையாக வெளிப்படுது. அது நேராக வானத்தை நோக்கி உயருது. அது உயர 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 ஒரு முழு சந்திரனாக இந்த பிறை வந்து மாறுது. ஒரு முழு சந்திரனாக மாறின அந்த பிறையிலிருந்து ஒரு மரம் முளைக்குது.
அந்த மரத்திலிருந்து இலைகள் முளைக்குது. அந்த இலைகள் எல்லாமே பூமியில் இருக்கிற காடு, மலை, பாலைவனம், சமுத்திரம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அந்த இலைகள் விழுது. அந்த இலைகள் பூமியில் விழுந்த உடனே வாட்களாக மாறுது, போர்வாள்களாக மாறுது. சில இலைகள் அப்படியே துருக்கியை நோக்கி நகருது. இப்படி ஒரு கனவு உஸ்மான் அவர்களுக்கு வருது. ஒன்றும் புரியல அவருக்கு. இது இந்த கனவுல வந்த மெசேஜ் என்னங்கிறதே அவருக்கு தெரியல. நேராக போயிட்டு அந்த அதப்பாலி இருக்கார் இல்லையா, அந்த பெரியார், அவர்கிட்டயே போய் இந்த விஷயத்த சொல்கிறார். நான் இப்படி ஒரு கனவு பார்த்தேன், உங்கள் மார்பிலேருந்து ஒரு பிறை வருது, அந்த பிறை சந்திரனாக மாறுது, வானம் வரைக்கும் வெட்டுது, அங்கேருந்து ஒரு மரம் முளைக்குது, மரத்துலேருந்து இலைகள் வருது, இலையெல்லாம் கீழே கொட்டி போர்வாலாக மாறுது, எல்லா காடு மலைன்னு எல்லா இடத்துலையும் அது நிரம்புது, அதுக்கப்புறம் அது துருக்கியை நோக்கி போகுது. அப்படின்னோடனே ஒரு நல்ல கனவு உங்களுக்கு வந்திருக்கு, உங்களுடைய ஆட்சி இந்த பூமி முழுக்க விசாலம் அடையும் போல் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் தன்னுடைய மகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, இந்த மல்காத்தூன் இருக்காங்க இல்லையா, இவங்களை மணக்கறதுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது மறுப்பு தெரிவிக்க முடியல அவரால். அதப்பாலி அவர்களால் மறுப்பு தெரிவிக்க முடியலை. அதுக்கப்புறம் மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. இந்த மனமுடிப்புக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உஸ்மான் அவர்களுக்கு நடக்குது. அது எது மாதிரியான திருப்பு முனை அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.